Welcome friends. வணக்கம் அனாதேவி, வணக்கம் பவித்ரா, பிரபாவதி, வணக்கம் ஐ பாஸ், வணக்கம் பாஸ். லதா வணக்கம், சுபாதேவி வணக்கம், ஹாய் ஹாய் ஹாய், ஹலோ சித்ரா, வணக்கம் சூர்யா, சுதாகரன், சுசர்லாண்ட் வணக்கம். குட் ஈவினிங் லக்ஷ்மி, குட் ஈவினிங், குட் ஈவினிங். வணக்கம், குட் ஈவினிங் லதாராஜ், வணக்கம் வணக்கம் வணக்கம். டுவெண்ட்டி பேர் வந்துட்டாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு 50 பேர் வந்துட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு எதுக்காக லைவ்ன்றது ஆக்சுவலாக நான் எஸ்டர்டே சொல்லிட்டேன், உங்களுக்கு சேல் கிடையாதுன்றது நான் சொல்லிட்டேன், சரியா? பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சில்க் சாரி எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஒரிஜினாலிட்டி பார்க்குறது, பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, அந்தோடைய உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். ப்ளஸ் உங்களோட நீங்கள் மட்டும் லைவுக்கு வந்திருக்கீங்க. செல்வி அக்கா, பாரதி அக்கா எங்கே, பிரபாவதி நான் நேற்றே சொல்லிட்டேம்மா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன் இது. சாரியை பற்றி, காஞ்சிபுரம் சாரியை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஒரிஜினல் எப்படி பார்க்குறது, அப்புறம் சாரீஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து சீசன் இது, சரியா? இதில் நான் கேட்குற கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் சொன்னால் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ இந்த லைவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே. ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா வந்து ஏறத்தாழ ஒரு 24 அப்படி வந்துட்டீங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நோ சேல், சாரீஸே சேல் கிடையாது. இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன். நம்ம வந்து உங்களுடைய சந்தேகங்களை, உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் பட்டு ஒரிஜினாலிட்டி எப்படி பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து சாரீஸை வாங்கினா எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களா தான் அந்த பிஸ்னஸ்க்கான டிப்ஸ், ஐடியா எல்லாமே சொல்லலாம், சரியா? கவி சுரேஷ் வணக்கம்மா, வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? கவி சுரேஷ் நல்லா இருக்கியம்மா? சவிதா ஹாய், சங்கர் வணக்கம், துர்கா ரங்கசாமி வணக்கம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆஸ் யூஷுவல் நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்களும் வந்துட்டீங்க. லக்ஷ்மி தேவர் வணக்கம். சூப்பர். ஸோ இன்றைக்கி நம்ம இது வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்கலாமா இன்றைக்கி? ஆமாம், ஏன்னா சாரீஸ் நம்ம தினமும் தான் சேல் பண்ணுறோம், தினமும் தான் பார்க்குறீங்க, வாங்குறீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லைவ் இது. இந்த லைவ் பார்த்தீங்கன்னா 100% கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன். வணக்கம் வணக்கம் துர்கா ரங்கசாமி. கனடாவிலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற சர்மா அண்ணா வணக்கம் வணக்கம். நான் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர், வாங்க
லைவ் எல்லோரும் பாருங்கள். உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ்லாம் கேளுங்க. சாரி பற்றி டவுட்ஸ் எல்லாமே எல்லா டவுட்டும் கிளியர் பண்ண தான் நான் லைவில் வந்திருக்கேன். சரியா? வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பர் சூப்பர். குயிக்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த லைவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா இப்போது கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்கிற வேலையை இழந்திருப்பீங்க. சரியா? ஏற்கனவே சிலர் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணிட்டு லாஸ் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஆள்லாம் இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணி அழகாக சாரீ பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபேமிலி நீங்கள் நல்லா ரன் பண்ணலாம். சரியா? ஸோ அதுக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க நான் நம்புகிறேன். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? ஏற்கனவே நீங்கள் வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு சிலர் வந்து பண்ணியிருக்கலாம். இது அடிஷ்னல் பிஸ்னஸ் கூட வச்சுக்கோங்க. இப்போ பார்ட் டைம் ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்க பார்ட் டைமாக வச்சுக்கலாம். இல்லை செஞ்சிட்ருக்க வேலை போனவங்க சாரீஸ் பிஸ்னஸும் சேர்ந்து வச்சுக்கலாம். ஞான சௌந்தரி வணக்கம். மனோகர் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காஞ்சிபுரம் சாரீஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் சேட் பாக்ஸில் கேட்கலாம். சரியா? காஞ்சிபுரம் சாரீஸு மெயின்டைன் பண்ணுறது எப்படி, பர்ச்சேஸ் பண்ணும்போது குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நிறுவனமும் இது செய்யறதில்லை. ஒன்லி ஃபார் சேல் தான் பண்ணுறாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஸோ மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வரதுக்கான லைவ் தான் இது. ஷார்ட் டைம் லைவ் தான். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய டவுட்ஸு கேட்கலாம். பிஸ்னஸ் பண்ணணுன்றவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணணுன்றதுன்னு கேட்கலாம். வணக்கம் ப்ரோ. நீமோ ஷர்மிளா வணக்கம். துவாரகா வணக்கம். ஹாய் வணக்கம். இந்த லைவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்ற மாதிரி நாம் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் என்னென்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் சேட் பாக்ஸில் போடுங்க. சாரீ பிஸ்னஸ் எப்படி செய்கிறது, சரியா? அதுக்கப்புறம் வந்து வாங்கின சாரீ எப்படி மெயின்டைன் பண்ணுறது, பட்டு சாரீ எப்படி வந்து தரம் பார்க்குறது, குவாலிட்டி, ஹவு டு யூ செக் த குவாலிட்டி, வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் எப்படி பண்ணுறது, சரியா? ஸோ இப்படி வீடியோ ஷாப்பிங்கில் இது மாதிரி எல்லா விதமான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜோகிதா வணக்கம். ஹாய் ஜோகிதா. நல்லா இருக்கம்மா ஜோகிதா. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சந்தோஷம். ஹவு மெயின்டைன் சில்க் சாரீ ஞான சௌந்தரி கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி உங்களோட சந்தேகங்கள்லாம் தயவுசெய்து கேளுங்க. இப்போ சரியா? இது அருமையான தருணம். பட்டு சேரையை பற்றி, காஞ்சிபுரத்தை பற்றி, இல்லை காஞ்சிபுரம் பற்றி, கோயில்கள் பற்றி கூட கேளுங்க. ஜென்ரலாக எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயார். சரியா? ஞான சௌந்தரி கேட்டிருக்கேன். ஹாய் அண்ணா. ரேணுகா பிருத்திவிராஜ். we start to ask question. ரெடி ஐ எம் ரெடி. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கொஸ்டின். ஓகேயா? ஓகே. ஞான சௌந்தரி கேட்டிருக்காங்க சாரி. அது அவங்க ஒரு டவுட் என்னென்னா ஹவு மெயின்டைன் சில்க் சாரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல ஒரு கொஸ்டின். பார்த்தீங்கன்னா எப்படி காஞ்சிபுரம் சாரீஸ் வாங்கினா மட்டும் போதாது, எப்படி பாதுகாக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி. அதை நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேளுங்க. காஞ்சிபுரம் வந்து வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் பற்றி சொல்லுவோம். இப்படிமா சொல்கிறேம்மா, ஒன் டே ஒன்றா சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேம்மா. சரியா? ஞான சௌந்தரி கேட்ட கொஸ்டின் சொல்லி முடிச்சிடும். நீங்கள் வந்து வாங்கின சாரியை காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு எந்த கடையில் வாங்கினா சரி, பட்டு சாரியை தயவு செய்து வீட்டில் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு வைக்காதீங்க. ஒரு சாரி பாக்ஸில் கடையில் போட்டு கொடுப்பாங்க தான், அது ஒரு அழகுக்காக தான் கொடுக்குறது. சரியா? அது வந்து கெமிக்கல் நிறைய இருக்குது. ஸோ தட் டோன்ட் யூஸ் த பாக்ஸு அண்ட் பாலித்தீன் கவர். அந்த பாலித்தீன் கவர்லாம் போட்டு வீட்டில் வைக்காதீங்க. காஞ்சிபுரம் பட்டு சாரியை அது ரொம்ப சாஃப்டான விஷயம். அது நீங்கள் வந்து அந்த சாரியை வீட்டில் நல்ல சாஃப்டான காட்டன் டவலில் சுற்றி வைக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்து பீரோவில் வைக்கணும்.
அடுத்த விஷயம், சப்போஸ் இன்னும் உடுத்திட்டு போகிறீங்க, கட்டிட்டு போகிறீங்க, இப்போ வேறு சாரி மீன்ஸு இவன் வந்து வெளியில் போயிட்டு ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு அட்டன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த சாரியை ஒரு 1/2 hour வந்து ஃபேனோட காற்றுல ஆற வைக்கணும். சரியா? உடனே வந்து கட்டி அவுத்து மடித்து வச்சு பீரோவில் வச்சிடக்கூடாது. ஒரு 1/2 hour வந்து ஃபேன் காற்றுல ஏர் சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபோல்ட் பண்ணி பீரோவில் வைக்கணும். சரியா? வாஷ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணுறது எப்படின்னா, நம்ம வந்து வார்ம் வாட்டர், ஹாட் வாட்டர் இருக்கக்கூடாது, கூல் வாட்டர் இருக்கக்கூடாது. நல்ல வார்ம் வாட்டர் எடுத்துங்க. நார்மலான தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணி எடுத்துங்க. அதில் வந்து ஷாம்பு, நம்ம தலைக்கு போகிறோம்ல அந்த மாதிரி ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பெருசாக வந்து ரொம்ப கெமிக்கல் அதிகமான பவுடர்கள் தான் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? ஷாம்பு போட்டுட்டு இந்த பட்டு சேலையை அந்த பவுலில் இருக்கிற தண்ணியில் டிப் பண்ணி எடுங்க. புரியுதுங்களா? நினச்சி அதாவது ஈரம் ஃபுல்லாக படுற மாதிரி சேலையில் அப்படி நினச்சி எடுங்க. போட்டு அதில் வந்து கசக்கிறது, குமுக்கிறது, அடித்து துவைக்கிறது அதெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கிற கோவத்தில் அந்த காட்டக்கூடாது. ஏன்னா காஞ்சிபுரம் பட்டு ரொம்ப சாஃப்டானது. சரியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா வந்து சோப்பு தண்ணியில் டிப் பண்ணி எடுக்கிறோம். அது அழுத்தி எடுக்கிறோம். எடுத்து பிழியக்கூடாது. சரியா? ஷேடோ ப்ளஸில், சன்லைட்டில் காய வைக்கக்கூடாது. ஷேடோ ப்ளஸில் காய வைங்க. நிழலில் வந்து காய வச்சிங்கன்னா போதும். சரியா? மிதமான சூட்டில் அயன் பண்ணணும். பெட்டர் தென் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை கிளீன் கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் வாஷ் பண்ணுங்கள். இப்படி மெயின்டைன் பண்ணால் வந்து காஞ்சிபுரம் பட்டு லாங் லைஃப் வரும். ஓகேவா? ரைட்டு. இதுக்கு அடுத்தது லிமோ ஷர்மிளா கேட்குறாங்க, வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் பற்றி சொல்லவும். லிமோ ஷர்மிளா நல்லா கேளுங்க. வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் அப்படின்னா, நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருங்க, எந்த ஸ்டேட்டில் இருங்க, நோ வரி அபவுட். ஓகே. ஸ்ரீ வர்ஷினி சில்க்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நான் யுவர் கன்வீனியன்ஸ் டேட்டு, யுவர் கன்வீனியன்ஸ் டைமில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து எந்த நேரம், எந்த டேட் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அந்த டேட்டை சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது 1 day பிஃபோர் வந்து எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த டைமில் எங்கள் சேல்ஸ் டீம் வந்து நீங்கள் கேட்குற அனைத்து விதமான சாரிகளையும் காட்டுவாங்க. இந்த குவாரண்டைன் டைமில் நிறைய நாட்டில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனு, ஸோ நோ ஷாப்ஸு. ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. சுப நிகழ்ச்சி தள்ளி போட முடியாது. சிம்பிளாக பண்ணாலும் பண்ணி தானே ஆகணும். காஞ்சிபுரம் பட்டு இல்லாமல் கல்யாணம் உண்டா? இல்லையே. அதனால் ஒரே அபவுட் நீங்கள் வந்து காஞ்சிபுரம் பட்டு பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த யுவர் கன்வீனியன்ஸ் லாங்குவேஜ், அது இந்தியன் பீப்புளாக இருந்தால் வந்து ஹிந்தி, இங்கிலீஷு, கன்னடா, தெலுங்கு, எனி லாங்குவேஜ், நோ வரி அபவுட் இந்தியன் லாங்குவேஜ். நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும் நாங்கள் வந்து எங்கள் சேல்ஸ் டீம் ரெடியாக இருக்காங்க. சரியா? ஸோ அந்த டைமில் அழகாக பிரம்மாண்டமான சேலைகளை காஞ்சிபுரம் நேரடியான எங்களை மாதிரி உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங்கில் எல்லா சாரியும் காட்டுவாங்க. உங்களுக்கு பிடிச்சமான சாரியை டவுட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு, நிறைய பேர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க, ஃபோட்டோஸ் அனுப்புங்க, ஃபோட்டோஸ் அப்படி அனுப்புனா நீங்கள் டவுட்டு நீங்கள் ஒரு வாட்டி அனுப்பிங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும் நமக்கு தவறாக எடுத்துக்காது கஸ்டமர் கிடையாது. ஸோ நமக்கு வேர்ல்டு வைட் கஸ்டமர் இருக்கிறதுனால உங்களே சாட், அதாவது இந்த ரீசெல்லர் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஃபோட்டோ வாங்கி அப்படி பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடியாது. நம்ம மேனுஃபேக்சர். ஸோ நிறைய பேரை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுன்ற காரணத்தினால நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ காலில் வந்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நேரடியாக பதிலை வந்து நம்ம சேல்ஸ் டீம் சொல்லி ப்ளஸ் அழகான சாரீஸ் காட்டுவாங்க. பிடிச்சமான சாரீஸை நியாயமான முறையில் நல்ல தரமான, ஏன்னா காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க்ஸு 3rd ஜெனரேஷனாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சில்க் மார்க் ஃபார் தூய பட்டுக்காகவும், ஹேண்ட் மார்க் ஃபார் டன் பை ஹேண்ட், கையில் தான் செய்யணுன்றதுக்காகவும் சர்டிஃபைட் மேனுஃபேக்சர்னாங்க. ஸோ தரமான பொருளை அழகாக வாட்ஸ்அப் வீடியோ காலில் வாங்கி மழுகணும். ஓகே டன். வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் பற்றி சொல்லியாச்சு. அடுத்தது அம்சா கேட்குறாங்க, ஹவு டு செக் த குவாலிட்டி ஆஃப் அ பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரி. சூப்பரான கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி அழகாக கேட்குறான் பாருங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள். மற்ற கடையெல்லாம் எப்படின்னு தெரியாதுமா, மற்ற கடையை பற்றி நமக்கு தெரியல. நம்ம கடை காஞ்சிபுரம் வர்ஷினி சில்க்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைக்கு இது நேரடியாக வந்தால் கூட சரி, வந்த உடனே கஸ்டமருக்கு மற்ற கடையில் வந்து சாரி உடனே காமிச்சிடுவாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. இந்த காஃபி கொடுத்து அதெல்லாம் இல்லை. முதல்ல அன்பாக அவங்கள வரவேற்று சாரி எப்படி செய்கிறாங்க, சரியா, சாரியை வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம கடை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தறி கூடங்கள் இருக்குது. அதாவது வீவிங் சென்டர், மேனுஃபேக்சர் சென்டர் நம்ம கடை உள்ளே இருக்குது.
ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹவு டு மேக் த சாரீஸ் அப்படின்றத நேரடியாக காட்டுறோம். அவங்களுக்கு முதல்ல அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், எப்படி முதல்ல வந்து கைத்தறி எப்படி செய்கிறாங்க, ப்ளஸ் அதோட குவாலிட்டி தரம்னான்றத ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் நாங்கள், அதாவது இதை வந்து நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவேன், ரொம்ப ஆணித்தரமாக சொல்லுவேன். வந்து எந்த கடையிலையும் செய்யாத விஷயத்தை நாங்கள் செய்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து வாடிக்கையாளர்களே வந்து தெய்வமும் வாடிக்கையுமே கோயிலாக நினைக்கிறோம். அதனால் அவங்களோட சாட்டிஸ்ஃபை தான் நம்ம முக்கியம். இன்றைக்கி வாங்கலாம் முக்கியம் இல்லை, முதல்ல அவங்க தரத்தை தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறோம். ஸோ அந்த பணங்களை நம்ம ஆசைப்பட்டு சில பொருட்களை வாங்கி தான் ஆகணும், அது தரமான பொருளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த தரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணுன்றதுக்காக நாங்கள் வீவிங் சென்டர் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சாரீஸ் எப்படி செய்கிறாங்க காமிச்சு, குவாலிட்டி பற்றி காமிச்சு அவங்களுக்கு சொல்கிறோம். சரி, இப்போ அம்சாவோட கேள்விக்கு நம்ம வருவோமா? நீங்கள் வாங்குகிற சேலையிலேருந்து 2 இழை எடுங்க, என்ன இல்லைங்க கடைக்காரர் 2 இழை எடுங்க அப்படின்னு ஒத்துப்பாரு. ஏமா நீங்கள் 15,000 20,000 கொடுத்து ஒரு பட்டு சேலை வாங்குறீங்க, ஒரு 2 இழை எடுத்து கொடுத்தா என்ன இருக்குது? நீங்கள் சொல்லுங்க, அவர்கிட்ட மறுபடியும் சொல்லுங்கள், ஐயா எனக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிரு பியூர் பட்டுன்னு, அப்போ தான் உங்கள்கிட்ட வாங்குன்னு சொல்லுங்கள். சரியா? 2 இழை எடுங்க, எழுத்தி அதை ஃபயர் பண்ணுங்கள், கொளுத்தி பாருங்க. அந்த பட்டு நூல் வந்து அப்படியே வந்து பால் மாதிரி ஆகி பேட் ஸ்மெல் வந்தால் சம்திங் மிக்ஸு, நாட் பியூர். நல்லா புரிஞ்சுக்குங்க, பட்டு நூலை கொடுத்துனா பால் மாதிரி ஆகி கெட்ட வாடை வந்தால் அது வந்து நிச்சயமாக பியூர் பட்டு கிடையாது. பியூர் பட்டாக இருந்தால் சாம்பல் ஆகிடும், எந்த வாடையும் வராது. இதுதான் பியூர் பட்டு. சரிங்களா? இன்னொரு ஒரு ஐதீகமான விஷயம் இருக்குது. நம்ம தமிழ் முன்னோர்கள்லாம் செஞ்ச விஷயம்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. பல்லவ ராஜா காலத்துலேருந்து காஞ்சிபுரத்தில் பட்டு நெசவு செஞ்சுட்டு இருக்காங்க. நானே என் தாத்தா மட்டும் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் இல்லை, பல்லவ ராஜா காலத்துலேருந்து பட்டு நெசவு நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நடக்கிற கொரோனா கூட இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதில் இருக்கு பாருங்க. இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இயற்கை உடைகளை உடுத்தது வரைக்கும் மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. உண்மையா இல்லையா? இயற்கை உணவுகளை உண்டு, இயற்கை உடைகளை, உதாரணத்துக்கு பருத்தியில் காட்டனு, பட்டில் வந்து பட்டு சேலை, ஸோ இந்த மாதிரி உடைகளை உடுத்துற வரைக்கும் ஸ்கின் அலர்ஜி இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது உடம்புக்கு. சரியா? ஏன்னா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்க்குலர் நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த ஸ்கின் அலர்ஜிலாம் வராமல் இருந்தது. அது உடையில, உணவில் காய்கறிகள் பழங்கள் இந்த கீரை வகைகள் வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் நல்லா இருந்தது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தோம், அதை சாப்பிட ஆரம்பித்தோம், எதோ கெமிக்கல் அந்த டேஸ்ட்டுக்காக அதை போட ஆரம்பித்தோம். இப்போ என்னாச்சு? புதுசாக நோய்கள் வருது. ஒரு புதிய நோய் வந்து உலகத்தையே சாவடிச்சிட்ருக்கு. இந்த நோயை வந்து தானாக வரலைங்க, நம்ம இந்த மக்கள் உருவாக்கினது தான். அதனால தான் நாங்கள் வந்து அந்த ராஜா காலத்துலும் சரி, நம்ம முன்னோர்கள் சரி, தமிழர்கள்லாம் சரி, இயற்கை உணவு மட்டும்தான் உண்டாங்க, இயற்கை உடைகளை மட்டும்தான் வந்தாங்க. சரி? அந்த பாலிஸ்டரு அப்படிலாம் எதுவும் வந்து உடுத்துற. ஓகேவா? ஸோ அதனால் கிளியராக கேட்டு வாங்குங்க. பட்டோட அழகு வந்து ஒரிஜினல் பட்டு கேட்டாங்க. ஓகே, வாட் இஸ் லாவண்யா திருநாக்கரசு கேட்குறேன், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் காஞ்சி பட்டு அண்ட் அதர் பட்டு சாரி, ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஒரிஜினல் சாரி? நான் இப்போ தான் சொன்னேன், மற்ற பட்டுக்கு உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு பட்டு சேலையை வந்து ஒரு கல்யாண சேலை எடுத்துக்கோமே, மினிமம் 15,000 ரூபாய் இருந்தால் தான் நாங்கள் ஒரு அழகான கல்யாண சேலை கொடுக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜரிகை கொடுக்க முடியாதுமா. எல்லாரும் ஒரிஜினல் ஜரிகை சொல்லுவாங்க, ஒரிஜினல் ஜரிகை கிடையாது. இன்றைக்கி தங்கம் வெள்ளி விற்கிறதுக்கு ஒரிஜினல் ஜரிகை 15,000 கொடுக்க முடியாது கல்யாண சேலை. நல்லா கவனிச்சுங்க, மக்களாக போட்டு அழுத்துறது தான் நம்மளை. எனக்கு ஜரிகை வந்து ஒரிஜினல் நல்லா பரவாயில்லைங்க, வந்து டிசைன் நல்லா பரவாயில்லன்னு போட்டு அழுத்தி, அதுக்கு ஹெச்எஃப்னு ஒரு ஜரிகை, அது எங்கள் கடையில் மட்டும்தான் மக்களோட பொருளாதாரத்தை எண்ணி உள்ளது உள்ளபடி சொல்லி கரெக்டாக வியாபாரம் பண்ணுறோம். இது வந்து பியூர் சில்க்கு, இது வந்து என்னென்னா இது பியூர் ஜரி என்னன்றது அவங்க சொல்லி கொடுத்து வியாபாரம் பண்ணுறோம். மற்ற கடையில் எல்லாமே பியூர் சில்க்கு, எல்லாமே பியூர் ஜரி சொல்லிக்கிறாங்க. சரியா? அதனால் ஸோ நீங்கள் என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஞ்சிபுரம் பட்டுக்கும் மற்ற பட்டுக்கும், நம்ம காஞ்சிபுரம் பட்டு முறை வந்து முறப்பாக தான் இருக்கும், ஏன்னா கஞ்சி போட்டு அயன் பண்ணுறது. அதுக்காக தான் சில சாஃப்ட் சில்க் கேட்குறாங்கன்னு நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். சரியா? அடுத்தது ஒரிஜினல் காஞ்சிபுரம் ஜரியாக இருந்தால் 10 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை 20 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஜரி ரீவேல்யூ. சரியா? அந்த மாதிரி 2G 4G அது மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்லி கரெக்டாக வைக்கிறோம். அடுத்தது காஞ்சிபுரம் ஜோதிகா, காஞ்சிபுரம் தங்கப்பள்ளி கோயில் பற்றி சொல்லுங்க சார். ஓகே ஜோதிகா, சந்தோஷம். தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி பார்த்தீங்கன்னா தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் வரதாய பெருமாள் கோயிலில் இருக்குமா.
அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள வந்து மூலஸ்தானத்து பக்கத்தில் இருக்கு. அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தொட்டுட்டு போனோம்னா நமக்கு பள்ளி தோஷங்கள்லாம் விலகுன்றது ஐதீகம். சரியா? ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட அற்புதமான கலை, அது பாடல் பெற்ற ஸ்தலம். சரிங்களா? அவ்வளோ அழகான பெரிய கோயில் அது. இப்போ கூட அத்தி வரதுல அதுலேருந்து எடுத்தாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த பெருமாளை குளத்துலேருந்து எடுத்து மணி வேடு வச்சு 40 நாள் வந்து 48 நாள் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி மக்கள்லாம் பார்த்து சேவை ஆட்டு திருப்பி குளத்துலேயே வச்சுட்டாங்க. அப்போ வந்தாங்க மாதிரி கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். ஒரு நாளைக்கு 2 லட்சம் மக்கள் வந்து காஞ்சிபுரத்தில் வந்து போனாங்க. அத்திவரதர் அருமையான ஒரு சேவை. அங்கே தான் தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்குமா. வரதாய சாமின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை, தேவராய சாமின்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை, அத்திவரதர்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் முக்கியமான கோயில், அதுவும் பெரிய கோயில், ரொம்ப பிரம்மாண்டமான கோயில். சேவை அருமையாக இருக்கும். பெருமாள் வந்து அவர்கிட்ட நீங்கள் போயிட்டு நின்றுட்டிங்கன்னா உங்களோட குறைகள் எல்லாம் தீர்ந்துடும். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். தேங்க்யூ சூர்யா சுதாகரன். சாரி பற்றி விளக்கம் ரொம்ப அருமையாக இருந்துன்னு சொன்னீங்க, நன்றி. ஒரிஜினல் பியூர் சில்க் சாரி வில் பி ஹெவி வெயிட், இட் வில் பி வெரி லைட் வெயிட். ரேணுகா பவித்ரா பிருத்திவிராஜா. ஒரிஜினல் பியூர் சாஃப்ட் சில்க் சாரி வில் பி ஹெவி வெயிட் ஆர் இட் வில் பி வெரி லைட் வெயிட். ஒரிஜினல் பியூர் சில்க் சாரி பார்த்தீங்கன்னா வெயிட் தான்மா, வெயிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து 1 கிலோ கிட்ட ஒரு சேலை நெய்கிறோம். ப்ராசஸ் பண்ணுறதுக்கப்புறம் அந்த கஞ்சிலாம் எடுத்து கொடுக்கும்போது தான் சாஃப்ட் ஆகும். சரியா? கஞ்சி இருந்தால் கொஞ்சம் முறப்பாக தான் இருக்கும். ஓகே. பத்மா, ஹவு டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் வித் யூ சார்? சந்தோஷம், நல்ல கேள்வி. நீங்கள் எங்களோட சேர்ந்து எப்படி வியாபாரம் செய்வது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொன்ன மாதிரி எங்ககிட்ட சாரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ செமினார் கிளாஸ் இருக்குது. சாரி பிஸ்னஸில் டிப்ஸு கொடுத்து உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ட்ரைனிங், மோட்டிவேஷன். நாங்கள் வந்து மலேசியா சிங்கப்பூர்லாம் போய் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூர் மலேசியாலாம் போய் மோட்டிவேஷன் கிளாஸ், சாரி பிஸ்னஸ் ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் கொடுத்துருக்கேன். இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிருக்கேன். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீ செமினார் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இது ஃப்ரீ செமினார், நாட் ஃபார் த காஸ்ட். ஓகே. தேங்க்யூ பத்மா. மை பட்டு சாரி ஆர் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் காஞ்சிபுரம், 20 years old. I don't wear them. What can I do? ரேவதி. 20 வருஷம் ஆச்சு அவன் வாங்கி பட்டு சேலை. சூப்பர்மா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த 20 வருஷம் பட்டு சேலை என்கிட்ட கொடுத்துட்டு 2 சேலை புதுசாக வாங்கிவிடுங்க. ஏன்னா அது நிறைய தங்கம் வெளியே புந்து இருக்கும். பழைய சேலைலாம் ரொம்ப தரமாக இருக்கும். சரியா? கண்டிப்பாக கண்டிப்பாக. யூ கேன் சேஞ்ச் எஸ். அதான் சொன்னேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் replacing it with someone by asking. இல்லை நீங்கள் புதுசாக வேறு சேலை வாங்க விருப்பம் இல்லைன்னா ரேவதி நடராஜன் அந்த சேலை கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ தங்கம் ஜரிகை வெள்ளி இருக்குதுன்னு பார்த்து வேல்யூவேஷன் பார்த்து உங்களுக்கு காசாக கூட நாங்கள் கொடுத்துருவோம். சரியா? அது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம். ஏன்னா வந்து என்ன வேல்யூவேஷன், ஏன்னா சேலை வரணும் கைக்கு வந்தால் தான் லேப் டெஸ்ட் பண்ணி அது சரியாக இருக்கான்னு பார்த்து நம்ம பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது தேங்க்ஸ் ஃபார் யுவர் எக்ஸ்பிளேஷன் அம்சா. ஓகேம்மா. வென் யுவர் நெக்ஸ்ட் செமினார்? அம்சா, நாங்கள் சொல்ல செமினார்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் வந்து உங்கள் டைம், உங்கள் டேட் டைமில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சாரி பிஸ்னஸ் பற்றி செமினார் நிச்சயம் உண்டு. அது இன்னும் நிறைய டிப்ஸ் வந்து ப்ரீஃபாக பண்ணலாம் அதில். சரியா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய அது உறுதுணையாக இருக்கும். ஆமாம். கேளுங்க. கோயில், காஞ்சிபுரம் கோயிலை பற்றியும் கேளுங்க. காஞ்சிபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோயில் இருக்குது. காஞ்சிபுரம் வந்து பஞ்சபூத ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம். நிலம், நீர், நெருப்பு, ஆகாயத்தில் நம்ம காஞ்சிபுரம் வந்து நிலம். சரியா? இவங்க அங்கே கைலாசநாதர் இருக்கார். 1000 ஆமாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாம் இருக்குது. 1800 வருஷம் 1800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலாம் இருக்குது. லாவண்யா திருநாக்கரசு, உங்கள் ஷாப் சாரீஸுக்கு ரீவேல்யூ இருக்கா? இருக்குமா. எங்கள் சாரீஸ் ரீவேல்யூபிள் சாரீ இருக்குது, ரீவேல்யூபிள் இல்லாத சாரீ இருக்குது. அது இருக்கிறது நாங்கள் சொல்லியே கொடுக்குறோம். ஏன்னா கஸ்டமர் வாங்குறது வந்து குவாலிட்டி பொறுத்து இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு நான் எப்பயோ ஒரு இடத்துல சேலை கட்டுறேன், இப்போ ரேவி சொன்னாங்க அது மாதிரி, அதனால் எனக்கு வந்து காஸ்ட்லியாக வேண்டாம், பட்டு மட்டும் பியூராக இருக்குது, ஜரிகை பியூர் வேணான்னு கேட்குறாங்க. அவங்க நம்ம விட்டுற முடியுமா? நம்ம சொல்லி கொடுக்குறோம். இது வந்து ரீவேல்யூபிள் கிடையாதுமா, இது வாங்க வந்து. பட் ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் எனக்கு என்ன காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல சார்,
தரமாக இருக்கணும், ரீவாலிபிளாக இருக்கணும் அப்படின்ற அவங்களுக்கு நல்ல ஜரிகை, தூய ஜரிகை போட்டு தூய பட்டு போட்டு நெஞ்சு கொடுக்குறோம். ரெண்டுமே இருக்குது. அது மக்கள் விருப்பம் தான், மகேசன் விருப்பம் மாதிரி ரெண்டுமே இருக்குது. மற்ற கடையில் எல்லாருமே பியூர் தான் சொல்லி வைப்பாங்க. இங்கே நம்ம கடையில் அப்படி கிடையாது. இது உள்ளது உள்ளபடி. சரியா? அதுதான் வர்ஷினி சில்க்ஸ். சென்னை நீங்கள் வருவீங்களா சார்? சென்னைக்கு வருவோம்மா. பட் இப்போ குவாரண்டைன் டைமு அங்கே தான் நிறைய கொரோனா இருக்குது. பட் எல்லா இடத்துலையும் இருக்குது. பட் இதுக்காக சாரீ கலெக்ஷன்லாம் நாங்கள் பண்ணுறது வரல. நம்ம கடைங்களுக்கு சப்ளை பண்ணுறோம் சாரீஸு. சரி, அதுக்கு வருவோம். பெரிய கடைக்கெலாம். பெரிய கடைக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மேனுஃபேக்சர், அவங்க ட்ரேடர் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஷாப்பு மெயின்டைன் பண்ணோம். ப்ளஸ் வந்து மீடியாவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு, நடிகை சம்பளம் எல்லாத்தையும் அந்த சேலையில் வச்சு உங்கள் தலையில் கட்டுறாங்க. நாங்கள் அப்படி கிடையாது. டைரக்ட் கஸ்டமர், வீவர் டு த வேரர். நாங்களே உற்பத்தி பண்ணி டைரெக்டாக உங்ககிட்ட வைக்கிறோம். ஏன் 20 வருஷம் ரேவதி நான் சொல்கிறேன். 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 20K சாரி. அது சந்தோஷம். 20 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 எடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கும், தரமாக இருக்கும். எங்கே வாங்கினீங்க சொல்ல முடியுமா? இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களா? எந்த கடையில் வாங்கினீங்க சொல்லுங்க நான் பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் வாங்கினீங்களா? சென்னையில் வாங்கினீங்களா? எந்த கடையில் வாங்கினீங்க? வேறு என்ன கேள்விகள் இருந்தால் கேளுங்க. காஞ்சிபுரம் பற்றி, காஞ்சிபுரம் சேலைகளை பற்றி, சாரி பிஸ்னஸ் பற்றி. வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்கலாம் என்னோடய தாழ்மையான கருத்து என்னென்னா, வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் வந்துடுங்க. உங்கள் கன்வீனியன்ஸ் டேட்டு, உங்கள் கன்வீனியன்ஸ் டைமில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் வந்துடுங்க. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இப்போது ஃப்ரான்ஸ், இந்த மக்கள் எல்லாமே சரி, ஆல்மோஸ்ட் ஆந்திரா மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக வாட்ஸ்அப்பில் வாங்கிடுறாங்க. சரியா? இப்போ அது வந்து வர்ஷினி சில்க்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 24 hours விஷுவல் ஷாப்பிங். 24 மணி நேரமும் நீங்கள் நம்ம விஷுவல் ஷாப்பிங் அப்பாயின்மெண்ட் வச்சுட்டா. ஏன்னா அமெரிக்காவுக்கு நமக்கு நிறைய டைம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு பகல்னால் நமக்கு ராத்திரி, அவங்களுக்கும் பாவம் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்ல, அதுக்கு ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த டைமில் எங்களுக்கு மிட் நைட் ஆனாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு சாரீஸ் காட்டுறோம். அதுக்கு சம் சார்ஜஸ் இருக்குது. மிட் நைட்டில் வந்து வீடியோ ஷாப்பிங் பண்ணுறது வந்து சம் சார்ஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு எவ்வளோ, 2 hours எவ்வளோ அப்படி சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜ் எப்படி பண்ணுறோம்னா, அவங்க சாரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த வாங்குகிற அட்வான்ஸை அதை கழிச்சிடுறோம். அப்படி 1 hour 2 hour மிட் நைட் பார்த்துட்டு ராத்திரியில் 1 மணி 2 மணிக்கு பார்க்குறாங்க, 12 மணிக்கு மேலே பார்க்குறாங்க, 1 hour பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்துட்டு அவங்க சாரியை வாங்கலை அப்படின்னா கூட அவங்க என்ன அட்வான்ஸ் கட்டினாங்களோ அதுக்கு ஈவனான சேலையை கொடுத்துட்றோம். சரியா? காஞ்சிபுரம் தான் சார், பட்டு ஷாப் நேம் ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே. ஞாபகம் வரும்போது சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. ஞாபகம் வரும்போது சொல்லுங்கள் ரேவதி. ஃபார் மை வெட்டிங், உங்கள் கல்யாணத்தை வாங்கிங்களா? சந்தோஷம், பிரச்சனை இல்லை, வாங்குங்க. நல்ல இது சேலைகளை கொடுத்துங்க. துபாய் ஷிப்பிங் காஸ்ட் ப்ளீஸ். லாவண்யா, திருநாகஸ். இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீங்கள் டிஹெச்எல்ல நீங்களே பார்த்துடலாம். டைரெக்டாக டிஹெச்எல் ஆன்லைனில் போயிட்டு நான் எவ்வளோ கேஜி எந்த காஞ்சிபுரம் டு துபாய் அப்படின்னு. ஏன்னா இந்த ஷிப்பிங் வேலை வந்து நம்மளுக்கு இல்லை. அதனால் அது இல்லாமல் வெயிட் ஏற எல்லா கொரியர் சென்டரும் பார்த்தா கம்மியாக கொடுக்குறாங்க. 1 கிலோ 2 கிலோன்னா கண்டிப்பாக அதிகமாகுது. லண்டனுக்கு கனடாக்கெலாம் அனுப்பியிருக்கோமா, 10 நாளில் போய் சேர்ந்துடுது. 10 days. அது டிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்குது. துபாய்லாம் ஐ திங்க் ஒரு 10 நாள் அங்கேயே போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம வேர்ல்டு வைஸ் கஸ்டமர் இருக்காமா, எல்லா கண்ட்ரிக்கும் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம். நிறைய மக்கள் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? கேளுங்க உங்களோட கேள்விகளை. காஞ்சிபுரம் பற்றி, காஞ்சிபுரம் பட்டு சேலை பற்றி, வியாபாரம் என்ற வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ப்ளஸ் வந்து வீடியோ ஷாப்பிங், வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் அப்பாயின்மெண்ட் வேணுன்றவங்க, சாரீ பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்க அப்புறம் வெட்டிங் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மட்டும் வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் அப்பாயின்மெண்ட் வச்சுங்க. நம்ம கடையில் வந்து இந்த 1 சாரி 2 சாரி ஃபோட்டோஸ் அனுப்புறது, குரூப் லிங்க் அனுப்புறது அதெல்லாம் கிடையாதுமா. ஏன்னா நாங்கள் வந்து மேனுஃபேக்சரு, ரீசெல்லர், அவங்க தான் என்ன பண்ணாலும் வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தர் ஃபோட்டோ வாங்கி அனுப்புவாங்க. அது நம்மகிட்ட இல்லை. எஸ்டர்டே ஐ புக்கு சாரி லைவு
நோ ஒன் கான்டாக்ட் டில் நவ் யூ ஷிப்பிங் சார். அனிதா நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சண்டே லீவு, நாளைக்கு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. சரியா? அப்போது உங்களுக்கு தேவையான சேரீயோட டீட்டெயிலு அப்புறம் பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு என்ன சந்தேகங்கள் இருக்குது உங்களுக்கு, டவுட்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். காஞ்சிபுரம் வர்சஸ் நம்ம கடைக்கு எதனா ஐடியா கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா, மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாதுதான். நம்ம வாடிக்கையாளர் நீங்கள் சொல்லி தான் நான் ஃபேஸ்புக் லைவே ஸ்டார்ட் பண்ணேன். 1 நாள் 2 நாள் பண்ணேன், சாட்டர்டே சண்டே மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் 3 நாள் ஆச்சு, இப்போது வாரத்தில் 5 நாள் ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிறது தான் எல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் கொடுங்க, பிஸ்னஸ் ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு, இல்லை கடை இம்ப்ரூவ்மெண்ட்ஸு, இல்லை சாரீ டிசைன்ஸ் பற்றி ஏதாச்சும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தாலும் கொடுங்க. நம்ம வந்து சர்டிஃபிகேட் ஃபார் மேனுஃபேக்சரு, சில்க் மார்க், ஹேண்ட் மார்க்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸு, அதுக்கப்புறம் வந்து மனிஷா சிங்கப்பூர்லாம் அவார்ட் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு கொடுக்குற ஒரே கடை நம்ம தான். சரியா? நம்ம கடையில் மட்டும்தான் டைரெக்டாக நீங்கள் மேனுஃபேக்சரே பார்க்கலாம். கடையிலே தறி இருக்குது, நாங்கள் வந்து நெசவாளர். ஸோ 1000 தறிக்கு மேலே வச்சுருக்குறோம். நீங்கள் கஸ்டமைஸ் சாரீ வந்து எந்த டிசைன் என்ன கலர் கொடுத்தீங்கனாலும் நாங்கள் செஞ்சு தர காத்துட்ருக்கோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சூர்யா அவங்க இப்போ லைவ் பார்த்துட்ருக்காங்க சுவிட்சர்லாந்து. அவங்க ஃபேமிலி வந்து பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய சாரீ டிசைன்ஸ்லாம் கொடுத்து நமக்கு ஆர்டர் கொடுத்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்கோம். அவங்க வந்து சுவிட்சர்லாந்து இருக்காங்க, வசந்தன மூலமாக அதிகமானாங்க. ஸோ நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸு. அது மாதிரி நிறைய பேர் இருக்குது, நிறைய கண்ட்ரிலேருந்து. நான் தான் சொல்கிறேன்னே, நீங்கள் வாங்குகிற வர்ஷன் சில்க்ஸ் மூலம் வாங்குகிற ஒரு சாரீ பின்னாடியும் ஒரு நெசவாளர் குடும்பம் பிடிக்குது. ஏன்னா நெசவாளர் வந்து இன்றைக்கி கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே டாக்டராகவும் இன்ஜினியராகவும் இல்லை கம்பெனி ஒர்க் பண்ணுற போகிற காலத்தில் விவசாயம் எப்படி கஷ்டமோ அந்த நெசவாளர் கிடைக்கிறது கஷ்டம். சரியா? இப்போ அது இல்லாமல் வந்து நம்ம கிடைக்க ஸ்டாஃபோட லைஃபு. ஏன்னா இப்போ குவாரண்டைன் டைம், போன கொரோனா டைம்லேயே நம்ம வாடிக்கையாளர் தான் நம்மளை காப்பாற்றினாங்க. இந்த லைவ் மூலமாக, இந்த ஃபேஸ்புக்கு ப்ளஸ் வந்து வாட்ஸ்அப் வீடியோ ஷாப்பிங் மூலமாக, அதை டிஜிட்டல் மூலமாக காப்பாற்றுனீங்க. ஸோ இனிமேலும் அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஷோஸ் யுவர் வீவிங் யூனிட் இஃப் பாசிபிள் சார். இல்லைம்மா, நான் இது வந்து வீட்டிலேருந்து பண்ணுறேன் இந்த லைவு. ஆக்சுவலாக வந்து லாவண்யா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க, நாளைக்கு வாங்க, நிச்சயமாக எங்களோட யூனிட்டை நீங்கள் டைரெக்டாக லைவ் பார்க்கலாம். அந்த வீவிங்கே அப்படியே பார்க்கலாம். வீடியோ ஷாப்பிங் பண்ணுங்கள். சரியா? ஷாப்பிங் பண்ணாலும் பரவாயில்ல, நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோவில் வாங்க, கால் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நான் வீட்டிலேருந்து பண்ணுறேன், கடையில் தான் தறி இருக்குது. சரியா? ஸோ அப்போது வந்து நாளைக்கு கால் பண்ணுங்கள், நிச்சயமாக லாவண்யா நீங்கள் நெசவெல்லாம் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். சரியா? மேனுஃபேக்சர் நீங்கள் கலர் டிசைன் கொடுத்தாலும் பண்ணித்தரலாம். ஆனால் ஒரு பெரிய ஒரு கண்டிஷன் என்னென்னா, எங்கள் சைட்லேருந்து டைம் கொடுக்கணும். இது கைத்தறி வந்து ஹேண்ட்மேடு, அதனால் டைம் கொடுத்தா தான், பவர் ரூம் மாதிரி கிடையாது. ஸோ மினிமம் நாங்கள் ஒரு சாரீ வந்து நார்மல் சாரீ செய்யணுனாவே வந்து ஒரு 20 days ஆகும். வெட்டிங் சாரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம் மேலே ஆகும். ஸோ அதனால் 2 மாதம் குறையாமல் டைம் கொடுத்தா தான் நம்ம வந்து ஆர்டர் எடுக்கிறோம். டைம் கொடுக்காத ஆர்டர் எடுக்கிறதில்ல. என்ன கை வேலைப்பாடு பொறுமையாக தான் செய்யணும். ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி 5 மணிக்கு ஆரம்பித்தோம், 5:30 மணிக்கு முடிக்கலாம் நினைக்கிறேன். 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ எனி ஹேவ் டவுட்ஸ், எனி ஹேவ் கொஸ்டின், நான் லைவ் முடிச்சுக்கலான் இருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு வழக்கம் போல் மலேசியா ஷிப்பிங் கொடுப்பீங்களா? ஹவு மெனி டேஸ்? யார் கேட்குறா? உமாதேவி, மலேசியா ஷிப்பிங் கொடுப்பீங்களா? மலேசியாவில் நம்ம கடையே இருக்குமா? வருஷது மலேசியாவில் உமாதேவி, மலேசியாவில் நம்ம கடையே இருக்குது. ஜோகூர் பாரில் நம்மளோட ஹோல்சேல் கடை இருக்குது, அது ரீட்டைல் கடை கிடையாது. அங்கே போகிறதா இருந்தால் நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், கான்டாக்ட் நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு போங்க, இல்லை கால் பண்ணிட்டு போங்க. அது ஹோல்சேல் கடை தான். 1 சாரி 2 சாரி கடை வந்து ரீட்டைல் கடை இல்லைம்மா, அது ஹோல்சேல் கடை. கடைக்கெல்லாம் சப்ளை பண்ணுற கடை அது. மலேசியாவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ குவாரண்டைன் டைம்னால வந்து தண்ணி கப்பல் வழியாக போட்டால் 20 நாள் ஆகுது, ஏர் கார்கோவில் போட்டால் 10 நாள் ஆகுது. தண்ணி கப்பல் போகிறதா இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங், ஏன்னா எங்களோட ஸ்டாக் அங்கே போகுது, அதோடு சேர்த்து அனுப்பிடுவோம் மலேசியா கஸ்டமருக்கு மட்டும். அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் வரும். இது நீங்கள் இல்லை அர்ஜென்ட்டு வேணும் அப்படின்னா ஏர் கார்கோ தான், அது என்ன கேட்குறோம் நீங்கள் தான் கொடுக்கணும் கண்டிப்பாக. இன்னும் 5 நிமிஷம் ப்ளீஸ்.
உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கேட்டுருங்க, முடிக்கலாம் லைவை நான் நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு வழக்கம் போல் லைவு. பாரதி சிஸ்டர் எல்லாம் வந்து செல்வி சிஸ்டர் எல்லாம் வருவாங்க. கலர் கலராக சாரீஸ்லாம் பார்த்து வாங்கலாம் நாளைக்கும். இன்னைக்கு ஒன்லி ஃபார் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீசன். எனி ஹேவ் கொஸ்டின்ஸ்? சந்தேகமே இல்லாத தெளிவாக சொல்லிட்டேன்னா அவ்வளோ கிளியராக சொல்லிட்டேன். சூர்யா சுதாகரன், காஞ்சிபுரம் சாரி தொடக்க விலை எவ்வளவு? 5000 ரூபாய், 5000 rupees ஆரம்ப விலை. சிம்பிளாக இருக்கும், பட்டு மட்டும் பியூராக இருக்கும், பெரிய பியூர் இருக்காது. 5000 rupees ஸ்டார்டிங், இந்தியன் ருபீஸ் 5000 rupees ஸ்டார்டிங். அது கீழே வந்து 2000 3000 தரேன்னு சொல்லி விளம்பரம் நானே பார்க்குறேன் லைவ்லாம். 100% பியூரே கிடையாது. சரியா, நிறைய பேர் வந்து விளம்பரம் பார்க்குறேன், ஆன்லைன்லாம் போடுறாங்க. 2000 காஞ்சிபுரம், 3000 காஞ்சிபுரம். அதான் சொல்கிறேன்னா, நம்ம இங்கேருந்து போயிட்டு சேலம்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாட்டிலே. அவங்க பவர் ரூமில் நெய்கிறாங்க, நான் கைத்தறி நெய்கிறோம். நாங்கள் போய் பியூர் பட்டு கைத்தறியில் தான் நெய்ய முடியும். பவர் மிஷினில் நெஞ்சால் அறந்துடும். அவங்க வந்து வியான்ற பட்டு போட்டு நெய்கிறாங்க. சரியா, அதனால் வந்து தறிக்கும் சரி கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து 25,000 சொல்கிற விலையாக சேலையாக அவங்க 10,000 கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, அது மிக்ஸு பட்டு மிக்ஸு ஜரிகை, நம்ம ஒரிஜினல் கொடுக்குறோம். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? காஞ்சிபுரத்துக்கு நேரடியாக கடைக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து நம்ம கடையோட வாட்ஸ்அப் நம்பரோ இல்லை நம்ம ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் நிறைய புரோக்கர் தொல்லை ஜாஸ்தி இருக்குது. நம்ம கடையில் புரோக்கர்ஸு நாட் அலௌடு, புரோக்கரு அலௌடே கிடையாது. பட் நீங்கள் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரதுனால தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்தால், ஏன்னா அங்கே வந்து சேலை கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா போதும், உங்கள் மண்டை கடையை கூப்பிட்டு போயிட்டு சொசைட்டிக்கு இது அது இருக்குது, கவர்மெண்ட் கடை சொல்லி இல்லை ஏதோ சொல்லி சீப் பண்ணி ஏமாற்றி போயிடணும். சரியா, ஆட்டோக்காரன் ஆகட்டும் எல்லாருமே புரோக்கர் நிறைய. அதனால் காஞ்சிபுரத்துக்கு வந்து நம்ம கடைக்கு வரதா இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டாஃப் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே பிக்கப் பண்ணிப்பாங்க. இல்லைனாலும் உங்களுக்கு லொக்கேஷன் மேப் போட்டு உங்களை அழகாக பிக்கப் பண்ணிப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஒர்க் டைம் ஸ்பெண்ட் வித் எஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் சார், நைஸ் எக்ஸ்பிளைன் சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. கடைசி எவ்வளோ விலை வரை இருக்குது? சூர்யா, நீங்கள் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியே கிடையாது, கடல் மாதிரி இது என்ன. உதாரணத்துக்கு 5000 ஸ்டார்ட் பண்ணி 50,000 1 லட்சம் வரைக்கும் கூட சாரி இருக்குது. ஏன்னா அது ஒர்க்கு வந்து ஏற்ற டிசைன் ஒர்க்மேன்ஷிப்பு. கல்யாண பொண்ணும் பையனோட ஒருத்தர் பண்ணி கொடுத்தோம். ஒரே சேலை எங்கள் ஊருக்கு காசு இந்தியன் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் பண்ணி கொடுத்தோம். எப்படி பண்ணி கொடுத்தோம் 5 லட்ச ரூபான்னா, கல்யாண பொண்ணு பையன் ஃபோட்டோவை அதுலேயே அப்படியே வரா மாதிரி, ஐ திங்க் என் மொபைலில் இருக்கும், நான் காட்டுறேன். சரியா, அப்படியே அவங்க ஃபோட்டோஸ் வந்து அப்படி முந்தானி வரா மாதிரி, ப்ளஸ் வந்து உடலெலாம் வந்து நிறைய ஒர்க்கு வேலைப்பாடு செஞ்சு கொடுத்தோம். ஸோ அது வந்து ஏதாவது 5 லட்ச ரூபா வந்ததுங்க ஒரு சாரியே, இந்தியன் ருபீஸ் 5 lakhs. ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் இப்போ அந்த ஒர்க்மேன்ஷிப் எவ்வளோக்கு எவ்வளோ வேலைப்பாடுகள் கூடுகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ விலை கூடும். ஆவுக்கேற்ற பணியாரம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த சாரி வந்து ஒரு காட்டான்னு ஆசைப்படுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது வந்து கல்யாண பொண்ணு பையனோட ஃபோட்டோவை அப்படியே முந்தானியில் போட்டு, இது வந்து நம்மளுடைய எம்ப்ராய்டரி செக்ஷன். உட்காந்து எம்ப்ராய்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம். ப்ளவுஸ் வந்து சாரீஸ் மட்டும் இல்லை, நம்ம வந்து ப்ளவுஸ்லாம் வந்து ஒர்க் ப்ளவுஸு. சரியா, ஆரி ஒர்க் ப்ளவுஸு, ஸ்டோன் ஒர்க்கு எல்லாம் ப்ளவுஸ்லாம் பண்ணுறோம். இது வந்து ஆரி ஒர்க் செக்ஷன். சாரியோட சேலை வாங்கினவங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சு தரோம், அழகழகாக ப்ளவுஸு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு அந்த சாரீ காட்டணும்னு ஆசைப்பட்றேன்.
பையனோட ஃபோட்டோ பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அழகாக பண்ணி கொடுத்தோம். இதுதான் இந்த வேலை. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னா எஸ் போடுங்க. பையன் பொண்ணு ஃபோட்டோவை அப்படியே முந்தானியில் கொண்டு வந்தோம். இந்த மாதிரி பாவாடை சட்டை, பாவாடை தாவணி ஒன் டே லைவ் பண்ணுங்க சார். ஞான சகோதரி கண்டிப்பாக அம்மா பண்ணுறோம்மா, பாவாடை சட்டை எல்லாம் பண்ணுறோம்மா. சரி, எல்லாருக்கும் நன்றி. நேரம் முடிஞ்சிச்சு. இன்னொரு நம்ம லைவ்ல சந்திப்போம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லைவ் சாரி சேல் லைவ். நன்றி, வணக்கம், பாய் பாய்.